தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/2/2026 புதன்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:38 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு ஆலய வழிபாடு எப்படி செய்கிறது. ஒரு கோயிலுக்குள்ளே போகிற போது முதல்ல படியை தொட்டு கும்பிடணுமா. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் மிதித்த இடம், எல்லோருமே நல்லா வரணும், ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சுக்கின்னு போயிருப்பாங்க, அதில் வெற்றி பெற்று இருக்கலாம். அதனால இந்த படியை தொட்டு கும்பிட்டு கோபுரத்தை நிமிர்ந்து பார்க்கணுமா. கோபுரம் கண்டால் பாவம் தீருங்கிறேன். அதனால கோபுரத்தை கண்டு இதுபோல நாமும் உயர்ந்த வாழ்க்கை வாழ ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். சரி, உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல பிள்ளையார் சன்னதிக்கு வரணும். பிள்ளையாருக்கு பழைய காலத்தில் ஒரு பாடல், அதாவது ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கையின் அந்த பாடல் முடியும். வானவர்கள் கூட அந்த விநாயகரை தொழுதுதானா எல்லா காரியங்களும் செய்வார்கள். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை நம்ம தொழணும் இல்லையா. முதல்ல அதை தொழுதுட்டு அதுக்கப்புறம் நந்திகிட்ட வரணும். உன்னுடைய எஜமானர்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லு. அதுதான் சிவதூதன், சிவனுக்கு பிஏ ஆகையினாலே அவரை சொல்லி கும்பிட்டு அதுக்கு பிறகு சிவன், உமையவள், முருகன், எல்லா சாமியும் பரிவார தெய்வங்கள் எல்லாமே கும்பிடலாம். கும்பிட்டு 63 நாயன்மாரெலாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சு அந்த கொடிமரத்துக்கிட்ட கீழே விழுந்து கும்பிட்டு வந்து வெளியில் உட்காரோம் இல்லையா. அப்படி உட்கார போது ஒரு பாடல் படிக்கணுமா. என்ன பாடல் அப்படின்னா, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் உன்னை நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பன்னு ஒரு பாடல் இருக்கு. எந்த பிழை இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவான்னு சொல்லி நம்ம சொல்லணுமா. அது மட்டும் இல்லாமல் சண்டிகேஸ்வரத்தை சொல்லிக்கிறோம் இல்லையா. அப்படி சொல்லிக்கிற போது நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு, போய் வருகிறேன் சண்டிகேஸ்வரான்னு சொல்லணுமா. நந்தி தீபம் பார்த்துட்டு தானே நம்ம வந்து கோயிலை விட்டு வெளியில் வரணும். ஆக அப்படி இல்லைனாலும் நந்தி கிட்டக்க நம்ம நின்று கும்பிட்டாவது வந்துடணும். ஆகையினாலே இப்படியெல்லாம் ஒரு வழிபாடுகளிலே கடைபிடிக்க வேண்டும்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட நான் 4 வகை பக்தியை பற்றி சொன்னேன். மனதால் எப்படி கும்பிடுவது, உடலால் கும்பிடுவது, அது மட்டுமல்லாமல் நம்முடைய இறைவன் பெருமையை சிந்தித்து பேசுவதன் மூலமாக மனதால் செய்வது மட்டுமல்லாமல் வாக்கினாலும் செய்யும் பக்தி இருக்கிறது. உடலாலும் செய்யும் பக்தி, வாக்கினால் செய்யும் பக்தி, மனதால் செய்யும் பக்தி, நினைவாலே செய்யக்கூடிய பக்தியெல்லாம் நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட பக்தியை நாம் மேற்கொள்ள வேண்டுமா. அப்படி இறை வழிபாடுதான் இந்த கலியுகத்திலே நமக்கு நன்மையை வழங்கும் என்று முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் சரி, நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், சுகாதிபதி 2இல். குடும்பஸ்தானம் வலுவடைகின்றது. குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறும். அது மட்டுமல்ல, தொழிலிலே பணவரவு உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். 3இலே வியாழன் இருப்பதாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் அகலும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு லாபஸ்தானத்திலே 5 கிரகங்கள், 6 கிரகங்களின் சேர்க்கை. எனவே லாபம் சிறப்பாகவே இருக்கின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திரன் உச்சம். உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். மனதுகாரகன் சந்திரன் உச்சம் பெற்றால் மனதில் எதை நினைத்தீர்களோ அது நிறைவேறும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். வாய்ப்புகள் எல்லாம் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் ஒரு இனிய நாள். நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சப்தமாதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செய்தொழிலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்ற சந்தேகம்தான். அதே நேரத்தில் வாகனப்படுதல்களாலும் உங்களுக்கு வாட்டங்கள் ஏற்படலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒரு புறம். அதே நேரம் விரயஸ்தானத்திலே குரு. விரயஸ்தான குருவால் சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியும் அதனுடைய கல்யாண கனவுகளை கருதியும் நீங்கள் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே குரு, எனவே லாபம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய வாக்கியங்கள் வசூலாகும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்றவற்றில் இருந்த தடைகள் அகலும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாளில் ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு புதன்கிழமை. எனவே புதன்கிழமை என்றாலே பெருமாள் இலக்குமியை வழிபட்டால் தான் பெருமைகளும் சேரும், பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும் என்பார்கள். எனவே நீங்கள் புதன்கிழமை இன்று அதிகாலையிலேயே நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியங்களை தொடங்கினால் நல்லது நடக்கும். கண்டகச்சனியாக இருப்பதனாலே கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. சிறு தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். அலைபேசி மூலமாக அதிகாலையில் வரும் தகவலை மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். 12 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. குடும்பத்தாருடன் குதூகல பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, சந்திராஷ்டமம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு குறையும். நினைத்தது நிறைவேறாமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள். பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும், அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை. விருச்சிகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகும் நாள். கடமையில் இருந்து தொய்வு அகலும். காசு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கின்றது. முயற்சிகள் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும். எத்தனை நாட்கள் நாம் இந்த அலுவலகத்திலேயே இருப்பது, நல்ல நிறுவனங்களிலிருந்து வாய்ப்பு வந்தால் உபயோகப்படுத்திக் கொள்ளலாமே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வக்கர குருவின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது சில அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து நேரம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். 4ஆம் இடத்திலே இருக்கும் சனி விரைவில் விலகப் போகின்றார். எனவே அர்த்தாஷ்டம சனி விலகுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டும். எனவே இன்று ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் வழிபாடும் இலக்குமி வழிபாடும் பெருமைகளை சேர்க்கும். தனுசு ராசினியர்களே, குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கிரகங்களுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருந்து குருவும் பார்வை இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது அகலும். வீடு விரயங்கள் குறையும். வீடு மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட இலாகா மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகளின் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். 9 கேது இருப்பதால் பூர்வ புண்ணியத்தின் காரணமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு தேவை. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சொத்துக்களால் அந்த பிரச்சனைகள் அகலும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே கேது பலம் இருக்கின்ற பொழுது ஞானகாரகன் கேது ஞானத்தை அதிகரிக்க செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாமலும் போகலாம். 6லே குரு இருந்தாலும் ஊரிலே பகை என்பார்கள். எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் முன்னேற்றத்தை பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக சொல்ல வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதற்குரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக வரும் நேரம் இது. பிறரிடம் படித்த பொறுப்புகள் சிறப்பாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குறுபார்வை ராசியில் பதிவதனாலே இதுவரை திருமண தடை இருந்தால் அது அகலும். உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ கல்யாண முயற்சிகள் செய்து வரன்கள் சரியாக அமையவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இன்று வருகின்ற வரன் நல்ல வரனாகவே அமையலாம். அது மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தோடு நீங்கள் தொழிலை நன்றாக கவனமாக பார்த்து தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் சம்பாதிப்பீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம்.
மீனராசினியர்களே, நாளிலே குரு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் கொஞ்சம் திண்டாட்டங்கள் ஏற்படலாம். யார் மனதையும் புண்பட வைக்காமல் நடந்து கொள்வது நல்லது. பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்களும் ஏற்படலாம். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் பல கிரகங்கள் கூடியிருக்கின்றன. குறிப்பாக சனி இருக்கின்றார். எனவே இந்த விரயத்தினின் ஆதிக்க காலத்தில் விரயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். யோசித்து செலவழிப்பது நல்லது. மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.